நடந்த சூப்பர் எயிட் மேட்சில் இந்தியா ஆப்கானிஸ்தான் களப்பரிச்சையில் இந்தியா அபாரமான ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது. அபாரமான வெற்றி என்றால் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு செய்தாலும் ஆரம்பத்தில் கோலி, ரோஹித் சர்மா ஒரு 4 விக்கெட் விழுத வரைக்கும் இந்தியா பயங்கர சொதப்பில் இருந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் சூரியகுமார் யாதவ், கார்த்திக் பாண்டியா 2 பேரும் இந்திய டீமை காப்பாற்றி எப்படியோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை எடுக்கிற அளவுக்கு கை கொடுத்தாங்க. அந்த கை கொடுப்பு தான் இந்தியாவுக்கு நல்ல உதவியாக இருந்தது. ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வரிசையில் இருக்கும் வெயிட்டாக இருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு 180 ரன்னு கொஞ்சம் சுலபமான ரன்னு தான். இருந்தாலும் இந்தியா இந்த ரன்னை வைத்து எப்படி மடக்க முடியுமோ அப்படி மடக்கியது ஆப்கானிஸ்தான் படைகளை. ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே வேட்டி கொடுத்திருந்தது, இந்தியாவை நாங்கள் ஜெயித்து காட்டுவோம் அப்படின்னு. எங்களை வின் பண்ண முடியாது, கப்பெடுப்போம் சொல்லி சவால் விட்ட ஆப்கானிஸ்தானுக்கு நாடு திரும்ப வேண்டிய அளவுல இந்தியா ஆப்கானிஸ்தானை தோல்வியடைய வைத்திருக்கிறது. இந்த தோல்விக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணாதான் ஏதாவது மாற்றம் வரும், அப்பதான் பங்களாதேஷ் கூட வின் பண்ணாதான் ஏதாவது மாற்றம் வரும். அப்படி வின் பண்ண முடியலன்னா ஆப்கானிஸ்தான் நாடு திரும்ப வேண்டியதுதான். இந்த அளவு சூழ்நிலைக்கு இந்தியாவிடம் தோல்வி அடைந்தது. இந்தியாவின் மேட்ச் தான் ஆப்கானிஸ்தான் மிக முக்கியமான ஒரு மேட்சாக இருந்திருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவை நமக்கு வின் பண்ண முடியாது என்ற ஒரு நோக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு தெரிஞ்சிருக்கு முன்கூட்டி. இதனால ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து முயற்சியா விக்கெட் தொடர்ந்து விழுந்த வண்ணமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆப்கானிஸ்தான் மேட்சை கையில விட்டது. எந்த ஒரு அழுத்தம் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானில் கொடுக்க முடியல. இந்தியா பவுலர்கள் அப்படி நிலைச்சிட்டாங்க. முக்கியமான பவுலர் பும்ரா எப்பவுமே அவர் வந்தா ஒரு அதிரடி ஆர்ப்பாட்டம் தான் போல. அவர் ஓவர் போட்டாலே எப்படியாவது எதிரணிக்கு விக்கெட் விழுகிறது. இது ஒரு வழக்கமாக இருக்கிறது. பும்ரா பவுலிங்கை நீங்க சமாளிக்கணும்னா நிச்சயம் அதுக்கு இந்தியா தான் சவால் கொடுக்கணும். ஆனா இந்தியா எந்த சவாலையும் எதிர்கொள்றது இல்லை, சும்மா சாதா விளையாடுது. ஆனா எந்த டீமா இருந்தாலும் பெரிய டீமா நினைச்சுதான் இந்தியா விளையாடுது. அதுக்கான வெற்றி தான் நேற்றைக்கு கிடந்த பரிசு. ஆனா இந்தியாவுக்கு இன்னும் சில குறைகள் இருக்கிறது. பேட்டிங் வரிசை ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஓப்பனிங் இருக்கு, பேட்டிங் ரொம்ப இதா இருக்கிறது. பெரிய டீம் கூட விளையாடும் போது ஆஸ்திரேலியாவோ, இங்கிலாந்தோ, சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடும் போது இப்படி சொதப்பல் இருந்தா கண்டிப்பா இந்தியா தோக்குறது உறுதியாகிடும். அதனால மீண்டும் அடுத்த மேட்ச் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லபடியா பிடிக்கிற மாதிரி ஒரு பேட்டிங்கை இந்தியா ஸ்கோர் பண்ணணும். இல்லைன்னா பெரிய பெரிய மேட்ச்ல இந்தியா தோக்குறது வாய்ப்பு. அதனால கிளியர் பண்ணணும் இந்த மேட்சை எப்படியாவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வணக்கம்.